24 மணி நேரத்துக்குள் இலங்கையை புரட்டி போட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை நுவரெலியா மாவட்டத்தில் 4 கண்டி மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. விரிவான செய்திகளை பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்வோம். நுவரெலியா ஹட்டன் பொலஸ்பெட்டிய பகுதிகளிலே நேற்று வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததிலே உயிரிழந்த 4 சடலங்களும் இப்பொழுது மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தத்தின் காணாமல் போனார்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களை தேடும் பணியிலே முதலில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது என்றும் பின்னர் மற்ற சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெய்து வருகின்ற கனை மழை காரணமாக அந்த பகுதியிலே சிக்கி பல்வேறுபட்ட மண் சரிவுகள் ஏற்பட்ட வண்ணம் இருப்பதாகவும் இந்த மண் சரிவினால் உயிரிழந்தவர்களது இறப்பு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்திலே நிலவி வருகின்ற இந்த மோசமான வானிலை காரணமாக இதுவரையில் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2311 பேர் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் நாவலப்பிட்டி சோலங்கந்தை பகுதியிலே நேற்று மண் சரிந்து விழுந்ததில் 65 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் இறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண்மேடு சரிந்து விழுந்ததிலே படுகாயமடைந்த மேலும் ஒரு நபர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டதன் பிற்பாடு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் வட்டவல ஞானகந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீதியொன்றிலே மகாவலி கங்கையின் குறுக்கே உள்ள பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் வழுக்கி விழுந்ததிலே அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 24 மணி நேரத்திலே அந்த பிரதேசத்தையே புரட்டி போட்டிருக்கின்ற இந்த காலநிலை மாற்றம் காரணமாக பாடசாலைகளுக்கும் இப்பொழுது விடுமுறை விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள சகல அரசு பாடசாலைகளும் இன்று விடுமுறை விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் இன்று மூடப்பட உள்ளதாக நுவரெலியா மாவட்ட கல்வி பணிப்பாளர் அறிவித்திருக்கிறார் என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதேவேளையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நுவரெலியா ஹட்டன் வலப்பனை கொத்மலை மற்றும் ஹர்வாங்கொத்த ஆகிய வலயங்களைச் சேர்ந்த பாடசாலைகள் நாளைய தினமும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு அனைவரும் வீட்டில் இருக்குமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கண்டி கொழும்பு பாதையில் பயணிப்பவர்கள் அந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சூறாவளி எதிர்வருகின்ற 6ஆம் திகதி இலங்கையை தாக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல மழை வீழ்ச்சிகள் இங்கே பதிவாகலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை கருத்திலே கொண்டு அனைவரும் செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கிறோம். மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம். அனைவரும் பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள். விவரங்கள் வருகின்ற வேளையில் உடனுக்குடன் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.